வெனிசுலா மீது அமெரிக்க படைகள் அதிரடி தாக்குதல். தலைநகர் கராகஸ் மீது குண்டுமழை பொழிந்த அமெரிக்க போர் விமானங்கள். வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மடுரோ மனைவியுடன் சிறைபிடிப்பு. இருவரையும் நாடு கடத்தியதாகவும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. அரசு ஊழியர்களுக்கான தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கடைசி மாத ஊதியத்தில் 50% ஓய்வூதியமாக வழங்கப்படும் என அறிவிப்பு. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சங்கத்தின் 22 ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றியது திமுக அரசு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து இனிப்புகளை வழங்கி அரசு ஊழியர்கள் மகிழ்ச்சி. தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் குடும்ப ஓய்வூதியம் 60%, ஓய்வு பெறுவோருக்கு 25 லட்சம் ரூபாய் பணிக்கொடை வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. TAPS ஓய்வூதிய திட்டத்திற்கு முதற்கட்டமாக 13,000 கோடி ரூபாய் வழங்குகிறது தமிழ்நாடு அரசு. ஓய்வூதிய நிதியத்திற்கு ஆண்டுதோறும் 11,000 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. நம்பி வாக்களித்த மக்களுக்கு திமுக அரசு எப்போதுமே உண்மையாக இருக்கும் என்பது மீண்டும் ஒருமுறை நிரூபணம் என மு.க.ஸ்டாலின் பெருமிதம். தமிழ்நாட்டின் நிதிநிலை சீரடைய அனைத்து தரப்பினரின் கோரிக்கைகளும் நீங்கள் கேட்காமலேயே நிறைவேற்றப்படும் என்றும் உறுதி. திமுக தேர்தல் அறிக்கைக்கு என பிரத்யேக AI வலைதளம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். திமுகவுடன் மட்டுமே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக காங்கிரஸ் விளக்கம். விரைவில் பேச்சுவார்த்தை இறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்படும் என மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் பேட்டி. தாவேகவுடன் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்துவதாக பரவும் தகவல் வதந்தி என கிறிஸ் சோடங்கர் விளக்கம். ஜோதிமணியின் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரிக்க குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல். மயிலாடுதுறையை சேர்ந்த 9 மீனவர்களை சிறைபிடித்த இலங்கை கடற்படை. நடு கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கைது. புதுக்கோட்டை தச்சங்குறிச்சியில் நடைபெற்ற நடப்பாண்டின் முதல் ஜல்லிக்கட்டு. சீரிப்பாயும் காளைகளை தீரத்துடன் அடக்கிய வீரர்கள். பொங்கல் பண்டிகைக்கான சிறப்பு ரயில்களை அறிவித்தது தெற்கு ரயில்வே. முன்பதிவு நாளை காலை 8 மணிக்கு தொடங்கும் என அறிவிப்பு. கமல் தயாரிக்கும் ரஜினியின் படத்தை இயக்குகிறார் டான் பட இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி. புதிய அறிவிப்பை வெளியிட்டது ராஜ்கமல் தயாரிப்பு நிறுவனம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.